Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் கம்ப்யூட்டர் கூடவே சேர்ந்திருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் அப்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போது கூடவே சேர்ந்து பூட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் பார்க்கவும் முடியும், கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ பேசிக்காக என்கிட்ட இருக்க கம்ப்யூட்டரில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் ஏதோ ஒரு வகையில் இம்பாக்ட் பண்ணுது. அதில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தேவைப்படுற முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்பவே கம்மியான முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் இப்போ வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வெறும் 4 அப்ளிகேஷன் மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இது என்னோட மவுஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் யூட்டிலிட்டி, இது நம்மளோட ஆடியோ மேனேஜருக்கு உள்ளது. அதுக்கப்புறம் இதுவும் ஆடியோ நம்மளோட ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, வாய்ஸ் மீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் சில அப்ளிகேஷன் நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகி இருந்துட்டு இருக்கும். அண்ட் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். கூடவே கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போது திரும்பி பூட் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லைனாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தேவையில்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அந்த லிஸ்ட்டில் எதுவும் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மவுஸ் யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டியும் கூடவே லைக் மவுஸாக இருந்தாலும் சரி தான், கீபோர்டாக இருந்தாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐசியூஇன்னு சொல்கிறது கார்சர் யூட்டிலிட்டி. என்கிட்ட ஒரு கார்சர் மவுஸ் இருக்குது. இப்போது இதில் உங்களுக்கு கீப்பில் பார்த்து தெரியுதுல்ல. ஸோ இந்த மவுஸில் ரீசெண்டாக எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, அதனால் இப்போ அதை நான் யூஸ் பண்ணல, அதை தள்ளி வச்சுருக்கேன். பட் என்ன அப்படின்னா, அந்த யூட்டிலிட்டி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த யூட்டிலிட்டி ஓப்பன் ஆகவில்லை என்றால் லைக் எல்லாத்துக்கும் இப்படி கிடையாது. பட் சில ஹார்ட்வேர்ஸ்க்கு அந்த யூட்டிலிட்டி ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிபிஐ வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். டிஃபால்ட்டாக ஒரு டிபிஐக்கு போயிடும், டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அது நம்ம அந்த யூட்டிலிட்டி ஆன் ஆனால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு லாஜிடெக்கில் ஒரு வழி இருக்குது. லைக் லாஜிடெக், இதுதான் ஆக்சுவல் டைட்டில். லாஜிடெக் யூஸ் பண்ணுறவங்க, லாஜிடெக் கியர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா, நீங்கள் G-Hubனு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மவுஸில் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்போம். பட் அதுவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டார்ட் அப் லோட் ஆகும்போது உங்களோட பூட் டைம் ஸ்லோவாக இருக்கும். அது உங்களுக்கு அதில் சில விஷயங்கள் இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்காது, ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன் போர்ட் மெமரி மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது நார்மலாக உள்ள இந்த G-Hub, அது நான் இன்ஸ்டாலே பண்ணலை. இதுதான் நான் சொல்கிற ஆன்போர்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். இது எக்ஸ்க்ளூசிவாக ஸ்போர்ட் பிளேயர்ஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இதில் எந்த செட்டிங்ஸுமே கம்ப்யூட்டரில் எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. அது டேரெக்டாக இந்த மவுஸுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். லைக் இந்த மவுஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு லைக் ஒரு ஸ்டோரேஜ் மீடியம் வச்சிருப்பாங்க. அதுலேருந்து டேட்டாவை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அது ரீட் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் தட் கான்ஃபிக் ஃபைல்ஸை டேரெக்டாக அந்த மவுஸில் ஸ்டோர் பண்ணலாம். சில மவுஸில் யூஎஸ்பி ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. சில மவுஸில் ஸ்டோர் கூட பண்ணலாம் டேட்டாவை. அது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மவுஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. பட் இந்த யூட்டிலிட்டி கிட்டத்தட்ட இந்த G-Hub மாதிரி தான், பட் சில ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது. பட் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அசைன் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, Fortnite தேவைப்படுற மாதிரி எனக்கு செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். லைக் இந்த போலிங் ரேட் என்ன வேணும், ரிப்போர்ட் ரேட் என்ன 1000 வச்சிருக்கேன். டிபிஐ என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். நான் டிபிஐ நார்மலாக 400. ஓகே ஃபைன், 400. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் டிபிஐ மட்டும் என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே ஃபைன், அது பிரச்சனை இல்லை. பட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் எல்லா பட்டன்ஸையும் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபை பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட மவுஸில் ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த பட்டன் அப்படிங்கிறது அதை காட்டியும் கொடுக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த G-Hubல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே உங்களால் கொண்டு வர முடியும். அதே டைமில் இதை நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டு போனால் போதும். லைக் நீங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் சேவ்னு கொடுத்தா போதும். இந்த இதை நீங்கள் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டாலே ஆகலை, ஜஸ்ட் ஒரு EXE தான். இது இன்ஸ்டாலே ஆகலை, ஜஸ்ட் ரேமில் ரன் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிரும். எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களோட மவுஸில் இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே அப்ளை ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டேரெக்டாக இந்த மவுஸோட ஆன்போர்ட் மெமரியில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இது ஒரு ஃபைலை ஃபெச் பண்ணிவிட்டு
அந்த ஃபைல்லேருந்து கான்ஃபிகர் ரீட் பண்ணிட்டு இதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆன் போர்டில் இருக்கிறதுனால அது எஃபிஷியண்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அட் சேம் டைம் வந்து நீங்கள் பூட் டைமில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் பூட் ஆகிறத பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ எஃபிஷியன்ட் வே லாஜிடெக் மேனேஜரில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நார்மலாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஜிடெக்கோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இந்த டவுன்லோடில் வந்து ஆன் போர்ட் மெமரி மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.